ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம 3 பாத்ரூம் வந்து எப்பாச்சும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நெம்லிச்சேரியில் அது புது பாத்ரூம் தான். அவங்களே டைல்ஸ் மிஸ்டர் வச்சு 3mm ஃபேஸர் வச்சு டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெட்டீரியல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தம் என்ன பண்ணணும்னா ஜாயிண்ட் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடும். ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துடும். சிமெண்ட் எதனா டஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்பான்ச் தொடச்சிட்டு அப்புறம் எப்பாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்பாச்சும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கெமிக்கல் வச்சு ஸ்டெப் வச்சு தொடச்சிடும். அப்புறம் ஸ்பான்ச் வச்சு வாட்டர் வச்சு துடைக்கும். திரும்ப லாஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிடும். பிகாஸ் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அடுத்த நாள் போனால் சொரசொரப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ க்ளீன் பண்ணுறோம். ஓகேங்களா? புது பாத்ரூம் மாரி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதுமாரி பழைய பாத்ரூம் லீக்கேஜ் ஆகணும் நாங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்பாச்சும் போட்டு கொடுத்துருவோம். மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாயிண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வருதுன்னா கண்டிப்பாக நான் போட்டதுக்கப்புறம் 5 to 7 days அந்த இஷ்யூ வராது பாத்ரூமில். பட் அது மீறி வந்துச்சுன்னா அது பைப் வழியாக என்ன லீக்கேஜ் வரும் அதை நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அதுமாதிரி புது வீட்டுக்கு நான் இப்போ கரண்ட்டாக நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓவராலாக புது வீடு ஃபேஸ் வச்சு போய்ட்டோம். நான் வீடு ஃபுல்லாக நாங்கள் எப்பாச்சும் போடணும். அந்தமாரி ப்ராஜெக்ட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு ஆல் ஓவர் சென்னையில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் A to Z. பழைய பாத்ரூமுக்கு மொத்தம் 9 ப்ராசஸ் பண்ணுறோம். புது பாத்ரூமுக்கு 5 ப்ராசஸ் பண்ணுறோம். இது ப்ராசஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு மேலே மாவு போட்டு தொடச்சிட்டு போவாங்க. அப்படி பண்ணால் அந்த லைஃப் டைம் வராது. ஸோ என்னோடய எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் எப்படிலாம் பண்ணுறோன்றது. இதிலே பார்த்துருப்பீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஓவராலாக காட்டியிருப்போம். பட் 2 பாத்ரூம் என்னால் எடுக்க முடியல. லாஸ்ட்டு என்னால் எடுக்க முடியல. ஸோ நாங்கள் எப்பாச்சும் போகிறதுலேருந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம், லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி க்ளீனாக இருக்கிறது ஃபுல்லாக இதில் காட்டியிருப்பேன். ஸோ குவாலிட்டிலும் சரி கம்பேரிட்டிவ் நீங்கள் பண்ணவே தேவையில்ல. கண்டிப்பாக அவ்வளோ அக்யூரேட்டாக நான் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ப்ரைஸ் ரேஞ்ச் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.